If it's you, Peter replied, tell me to come to you on the water. Come, he said. Peter got down from the boat, walked on the water, and came towards Jesus. But when he saw the wind, he was afraid, and beginning to sink, he cried out, saying, Lord, save me. Immediately, Jesus reached out his hand and caught him. You of little faith, he said, why did you doubt? அதற்குள்ளாக கடல் நடுக்கடலில் சேர்ந்தது. எதிர்காற்றாய் இருக்கிறபடியால் அலைகளினால் அடிக்கப்பட்டு இரவில் நாணம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். The Bible says, when they see Jesus walking on the water, வேதம் சொல்லுகிறது, இயேசு அப்படியாக அந்த ஜலத்தின் மேல் நடக்கும் பொழுது the disciples was afraid. சீஷர்கள் எல்லோரும் அதை கண்டு பயந்தார்கள். They thought that was a ghost. They didn't know what that is. இது ஒரு ஆவிதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. That's what Jesus says, do not be afraid, it's I. அதனாலதான் அவர் இடத்துல பார்த்து சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், நான் தான் சந்தேகம். It is I, Jesus said. இயேசு சொன்னார், நான் தான். And Jesus, immediately Peter said, Lord, if it's you. Peter had a doubt there and said, அந்த இடத்துல பேதுருக்கு ஒரு சந்தேகம், ஆண்டவரே, நீங்க தான். if it's you, Lord. நீங்க தான் நடந்து வருது. You're so long with Jesus and you don't know that it's Jesus. இத்தனை காலமா இயேசுவோடு கூட பேதுரு நடந்திருக்காரு, அவரோடு கூட இருந்திருக்காரு. ஆனா இயேசு தான் தண்ணீர் மேல நடக்கிறாரு, அவருக்கு சந்தேகம். But Jesus wanted to check Peter's faith. He said, okay, you come. அந்த இடத்துல பேதுருவுடைய விசுவாசத்தை இயேசு சோதித்தார். சரி வா. He said, come. And immediately Peter started walking in the water. இயேசு வா அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு என்ன பண்றாரு? இறங்கி நடந்து வராரு. He walked. I don't know how far he walked. தண்ணீர் மேல பேதுரு நடக்கிறாரு, ஆனா எவ்வளவு தூரம் நடந்தாருன்னு தெரியாது. But after certain time, he was distracted. His focus was changed. அவர் அப்படியே நடக்கும் பொழுது அவருடைய கவனம் மாறிடுச்சு. The same fear, the same doubt came again on Peter. The same fear and the same doubt came again on Peter. அதே பயம், அதே சந்தேகம் திரும்பவுமாக He started sinking. அவர் அப்படியே அந்த தண்ணீரில மூழ்க ஆரம்பிச்சார். Then again he called, Lord, save me. அந்த இடத்துல கேட்கிறார், ஆண்டவரே, என்னை ரட்சியும். See, the problem is, if Peter had to keep his focus on Jesus and keep on walking, he will went to this destiny, he went and reached Jesus. Hallelujah. எப்பொழுதுமே அவருடைய கவனத்தை இயேசு மேல வைத்த அந்த கவனத்தை அவர் மாத்தாம அவர் மேலேயே வச்சிருந்தாருன்னா அவர் அந்த தண்ணீர்கள் மேல நடந்து இயேசு கிட்ட போய் சேர்ந்திருப்பார். Peter had faith to ask to know that Jesus and when he said, can I come in there? Peter had faith to ask those words. அவருடைய காற்றினுடைய பலத்தை பார்க்கும்போது அவருடைய விசுவாசம்ன்றது குறைந்தது. How much of faith you have and you don't focus on Jesus, you can always go down. எவ்வளவுதான் உங்களுக்கு விசுவாசம் உங்ககிட்ட இருந்தாலும் கூட, ஆனா இயேசுவுடைய மேல வச்சு உங்க கவனம் மாறும் பொழுது நீங்கள் அந்த பிரச்சனைக்குள்ளாக மூழ்க ஆரம்பிப்பீங்க. Your focus should be on Jesus. You should look up on God when you walk through the valley of shadow of death. நீங்க மரண இருளின் பள்ளத்தாக்கு நடுவுல நீங்க நடந்தாலும் கூட இயேசு மேல வைத்த உங்களுடைய கவனமோ உங்களுடைய நோக்கங்களோ அது மாறக்கூடாது. Because other things will come to distract you out of your direction. நூற்றுக்கணக்கான காரியங்கள் உங்களை வந்து கவன சிதறலுக்குள்ளாக கொண்டு வரும். Let us read Psalm 55 verse 2 to 3. சங்கீதம் 55 2-3 வசனங்கள் வாசிப்போம். Psalm 55 in English it's 3 and Tamil I think it's 2, huh? Yeah. சங்கீதம் 55 My thoughts distract me. I'm not able to go towards you. So hear me, O Lord.
Sorry, sister? For the same time suffering upon me, Yeah. and revive me in their anger. It says, in the anger, they are reviving me, they are trying to put me down, trying to finish me off. எனக்கு செவி கொடுத்து சங்கீதம் 55:2 வசனம், எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளச் செய்யும் சத்துருவனுடைய கூக்குரல் நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கணி நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். அதாவது அந்த இடத்துல சொல்றாரு, என்னுடைய பிரச்சனைகள் வந்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, என்னை வந்து உங்க மேல வச்ச கவனத்தை திருப்புது, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே சொல்லி இந்த சங்கீதத்துல ஒரு ஆண்டவர் நோக்கி சொல்லுகிறார். He is calling upon God because he is not able to concentrate, he is not able to focus his faith on God because of the voice of his enemies all are distracting him, making him to fear them. ஏனென்றால் அந்த விசுவாசத்தை வச்சு அவர் ஆண்டவர் மீதாக அந்த கவனத்தை செலுத்த முடியாம இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவருடைய எதிராளிகளோட இருக்குது, அந்த கூக்குரல் எல்லாம் அவரை டிஸ்டர்ப் பண்ணுது. ஆண்டவர் மேல வச்சு அந்த விசுவாசத்தை இன்னும் அதிகமாக கவனம் செலுத்த முடியும். If we want to go to our destiny in Christ Jesus, we should keep our focus on Christ. நீங்க ஒரு இலக்கை நோக்கி அடையணும், அந்த இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா நீங்க இயேசு மீதாக உங்களுடைய கவனத்தை நோக்கத்தை முறை நேர்கோட்டில் வைக்கணும். Whenever you are distracted, your focus is changed. It's very hard for us to reach our destiny. Hallelujah. இலக்கு போய் நீங்க அடையிறதுக்கு நீங்க உங்க கவனமோ இல்ல உங்க நோக்கமோ ஆண்டவர் மேல இருந்து மாறிடுச்சுன்னா அந்த இடத்துக்கு நீங்க போய் சேர முடியாது. In this we can see another word also in Nehemiah chapter 1 verses 2 to 10. Somebody can read for me. In Nehemiah chapter 1. Nehemiah chapter 1 2 to 10. And I questioned them about the Jewish women who survived the exile and also about their history. They said to me, those who survived the exile are back in the province, are in great trouble and disgrace. The wall of Jerusalem is broken down and its gates are burned with fire. When I heard these things, I sat down and wept. For some days I only fasted and prayed before the God of heaven. Then I said, O Lord, God of heaven, the great and awesome God, who keeps his covenant of love with those who love him and obey his commands. Let your ear be attentive and your eyes open to hear the prayer your servant is praying before your day and night for your service, the people of Israel. I confess the sins we Israelites, including myself and my father's house, have committed against you. We have acted very wickedly towards you. We have not obeyed the commands, decrees, and laws you gave your servant Moses. Remember the instruction you gave your servant Moses, saying, if you are unfaithful, I will strike you among the nations. But if you return to me and obey my commands, then even if you are inside, people are at the farthest horizon, I will gather them from there and bring them to the place I have chosen as a dwelling of my name. They are your servants and your people, whom you redeem by your grace and your mighty hand. Can you read? Yeah. என் சகோதரரில் ஒருவனாகிய அனானியும் வேறு சில மனுஷரும் யூதேயாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீது தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் அறிவித்தேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவித்திருக்கிறார்கள். எருசலேமின் அரணம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் இருக்கிறது என்றார்கள். அந்த வார்த்தைகளை கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் புசித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்டதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய ஆதரத்தில் இருந்தாலும்
என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரே உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தை நினைத்தருளும். See, Nehemiah he was always thinking about his country and about his people, the Jews. இந்த இடத்துல நெகேமியா யூத ஜனங்கள் படுகிற அந்த ஒவ்வொரு கஷ்டங்களையும் அவர் அந்த இடத்துல நினைத்தருளும். He used to go and pray for them. He used to go and pray for them. தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து அந்த ஜனங்கள் படுகிற எல்லா பாட்டையும் ஆண்டவரிடத்துல நினைத்தருளும்படியாக கேட்கிறார். So when he had the opportunity to meet his brother, he started asking how's everything over there. He met his brother came and met him, he asked, how's everything over there going on? அந்த இடத்துல அவரோட சகோதரரை பார்க்கும்பொழுது அந்த இடத்துல அவர் விசாரிக்கிறார், எப்படி என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது. And then he was telling about the walls was broken and the gates was burnt down and everything was destroyed in Israel. அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த காரியங்களே, அந்த இடத்துல அந்த அலங்கு சுவர்கள் இடிக்கப்பட்டதையும், அந்த இடத்துல கதவுகள் எல்லாம் உடைக்கப்பட்டதையும், அந்த இடத்துல எல்லா காரியங்களும் அவருக்கு A big burden came in Nehemiah in his heart. He started praying to God. அவரிடத்துல அப்படியாக பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவருடைய இருதயம் அதிகமாய் வியாபப்படுத்தப்பட அந்த ஜெபத்தில் அவர் போறார். He started asking God, he started confessing that we all are sinners or we disobeyed your commandments which Moses gave. அதாவது அந்த இடத்துல ஆண்டவரிடத்துல முறையிடாரு, ஆண்டவரே மோசே மூலமா எனக்கு கொடுத்த அந்த பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நாங்கள் மீறி போனோம், நாங்கள் கை கொள்ளாமல் போனோம் அப்படின்னு சொல்லி இடத்துல சொல்றாரு. If you read the second chapter, it says Nehemiah he fasted and he prayed. இரண்டாவது அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது அவர் எப்படியாக உபவாசத்தை ஜெபித்தார் அப்படின்னு கூட பார்க்கலாம். And he was sorrowful. மிகவும் துக்கப்பட்டு வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார். When he went to the king noticed him because he was not always like that. ஏனென்றால் அந்த இடத்துல அந்த ராஜா அவருடைய இருதயத்தை பார்க்கிறார், எந்த அளவுக்கு அவர் அந்த துக்கப்படுகிறார், எந்த அளவுக்கு அவர் அந்த கஷ்டங்கள் அனுபவிக்கிறார். He knew always Nehemiah was not like that always. ஏன்னா நெகேமியா அப்பொழுது போல இருக்கிறது போல இல்லையே, அந்த இடத்துல ஏன் இவர் He துக்கப்படுகிறார்? said, no, you are not sick. You're not sick, but your worried, your heart is troubled. The king told Nehemiah. அந்த இடத்துல நெகேமியா வந்து அந்த ராஜா சொல்றாரு, அதாவது நீங்க முன்பு போல இல்லையே, உங்க போல இல்லையே, நீ இவ்வளவு துக்கமா இருக்கிற, உனக்கு என்ன ஆச்சு, இன்னும் இருதயத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். And then Nehemiah said this, when my country is going like this, it's been destroyed, how can I be rejoicing in my heart? அந்த இடத்துல அவர் சொல்றாரு, என்னுடைய தேசத்துல இப்படியாக ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கு, அந்த கதவுகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு, இப்படியாக ஜனங்கள் பரிதபிக்கிறார்கள் சொல்லும்போது நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். Then Nehemiah made up his mind to go and do something for them. அந்த இடத்துல நெகேமியா ஏதாவது அந்த இடத்துல அந்த ஆலயம் கட்டப்படும்படியாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று அந்த இடத்துல இருக்கிறார். And he went, he asked the king and the king permitted him to go. அந்த இடத்துல கேட்கும் பொழுது ராஜாவிடத்துல கேட்கும் பொழுது ராஜா என்ன சொல்றாரு, அவர் அனுமதிக்கிறார் போகும்படியாக. And he traveled and went all the way to do the God's work, to build again the wall and the gate for Israel. அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த இடத்துல ஆலயத்தை கட்டும்படியாகவும், அந்த சுவரை கட்டும்படியாகவும், அந்த இடத்துல அலங்கத்தின் வாசலை கட்டும்படியாகவும் அந்த இடத்துல அந்த உதவி கிடைக்கப்படுகிறது. Their focus is completely to go and achieve and complete that destiny which he had in his heart. நெகேமியாவுடைய இருதயத்துல அந்த ஆலயம், அந்த சுவர்கள் எல்லாம் அந்த இடத்துல கட்டப்படணும், அந்த இடத்துல எல்லாம் அலங்கம் கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவருடைய இருதயத்துல அதுதான் அவருடைய நோக்கமா இருந்தது. He had a strong nudge in his heart saying, no, I will go and I'll definitely finish this and complete it for the kingdom, for my people's sake. அந்த இடத்துல நெகேமியா என்ன சொல்றாருன்னா, நான் அந்த அலங்கத்தை நான் கட்டி முடிப்பேன், அந்த சுவரை நான் கட்டி முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவருடைய இருதயத்துல அது ஒரு குறிக்கோளாக எடுத்துட்டு அந்த இடத்துல அது ஜெபிக்கிறார். Many places he went, he found favor. அவர் ஜெபிக்க அந்த நிறைய இடங்களை போகும்பொழுது ஆண்டவர் ஒரு தயவை காட்டுகிறார். But many places he found condemnation and even thing coming against him. நிறைய இடத்துல அவருக்கு வந்து எதிர்ப்புகளும் வருது, அது மட்டும் இல்லாம அவர் அந்த இடத்துல நிறைய இடங்கள்ல வந்து அவர் சோர்வடையவும் செய்கிறார். But still he never moved from his focus. முதலாவது அவருடைய கவனம் சிதைவுபடுது. He never moved from his focus. Still he was on the target. அதாவது அந்த நிறைய பேர் அவருக்கு எதிராக வந்தாலும் சரி, அவரை அதிகமாக வார்த்தைகளால அவர் கஷ்டப்படுத்தினாலும் துக்கப்படுத்தினாலும் சரி, ஆனா அந்த ஆண்டவருக்கு என்று செய்யணும் அப்படின்னு நினைச்சு அந்த ஒரு வேலையில இருந்து அவருடைய கவனம் சிதையவே இல்லை.
In Nehemiah chapter 5, verses 1 to 9, if you read, it says of the people, when he started building the wall and everything, work was going on successfully, but the people who was there started crying and started telling all sorts of things, what can they do for the heat and what they can wear. Somebody, if you can read it, I think I have time. You can read it. 5, 1 to 9. Now the men and the wives raised a great outcry against the Jewish brothers. Some were saying, we and our sons and daughters are numerous. I'm reading Nehemiah chapter 5. We and our sons and daughters are numerous. In order for us to eat and stay alive, we must get grain. Others were saying, we are mortgaging our fields, our vineyards, our homes to get grain in the family. Still others were saying, we have to borrow money to pay the king's tax on our fields and vineyards. Although we are of the same flesh and blood as our countrymen, and though our sons are as good as theirs, yet we have to subject our sons and daughters to slavery. Some of our daughters have already been enslaved, but we are powerless because our fields and our vineyards belong to others. When I heard the outcry and these charges, I was very angry. I pondered them in my mind and then accused the nobles and officials. And I told them, you are exacting usury from your own countrymen. So I called together a large meeting to deal with them and said, as far as possible, we have brought back our Jewish brothers who were sold to Gentiles. Now you are selling your brothers only for them to be sold back to us. They kept quiet because they could find nothing to say. So I continued, what you are doing is not right. Shouldn't you walk in the fear of our God to avoid the reproach of our Gentile enemies? Amen. See, this is the area which Nehemiah was trying to be distracted by the people who he expected to support him and be with him till the last to complete everything, the full work of what he wanted. அந்த இடத்துல நெகேமியா அந்த ஆலயத்தை கட்டி முடித்து எல்லாவற்றையும் அவர் கட்டி முடிக்கிற வரைக்கும் எல்லா காரியங்களும் முடிஞ்சதுக்கு பின்பாக இந்த இடத்துல அந்த ஜனங்கள் எல்லாரும் he expected all of them to be together. அந்த இடத்துல எல்லாரும் ஒன்றா இருக்கணும், எல்லாரும் ஒரே சமூகமா இருக்கணும் அப்படி சொல்லி அந்த இடத்துல எதிர்பார்க்கறாங்க. But still they started murmuring and they started blathering and they started complaining what all they can do to distract Nehemiah from his destiny. அந்த இடத்துல அந்த கவன சிதைவடையும்படியாக அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா எல்லாரும் அவங்கவுங்க என்ன சாப்பிடுறது என்ன கொடுத்துருதுன்னு அந்த பஞ்ச காலத்துல அவங்க எல்லாரும் கவலைப்பட்டு இன்னும் அதிகமா அவங்க முறையிட்டு கொண்டே இருக்கிறாங்க. They were so worried to what to do for themselves. அதிகமாய் அந்த இடத்துல அவங்களை குறித்து தான் அவங்க அதிகமாக கவலைப்படுறாங்க. They were not worried what to do for the country. அவங்க அந்த தேசத்துக்கோ அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டதே அது எதுவுமே அந்த இடத்துல அவங்க சொல்லல. Nehemiah himself was very angry when he see the actions of the people over there. இந்த இடத்துல இவ்வளவு பெரிய காரியம் ஆண்டவர் செய்து முடித்திருக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் நோக்கி பார்க்காம அந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னா எல்லாரும் அவங்க சொந்த காரியங்களை குறித்து கவலைப்படுகிறதுனால நெகேமியா அந்த இடத்துல கோவப்படுறாரு. Because there was a big distraction that became an obstacle towards him to go again to the next level of his plan for the plan of God in his life. ஏனென்றால் அடுத்த அளவு தேவன் என்ன செய்யணும், என்ன ஆண்டவர் அந்த இடத்துல என்ன நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறாருன்ற ஆண்டவருடைய நோக்கம் அந்த இடத்துல அவங்க இடத்துல காணப்படாம ஒருவருக்கு ஒருவர் முறையிட்டு கொண்டதும் அந்த இடத்துல அவங்க கவலைப்படுறதும் தான் அதிகமா இருந்தது. அதை பார்த்து நெகேமியா கோவப்படுறாரு. Nehemiah, after complete for what he left that kingdom and came here to build the wall and build the gate, there are so many outside. The other people who are trying to distract him outside of the country. அதாவது அந்த இடத்துல ஆலயம் அந்த இடத்துல அலங்கம் எல்லாம் கட்டி முடித்த பின்பாக அந்த இடத்துல ஒரு சில பேர் அப்படியே விடப்பட்டிருந்தாங்க. அந்த அலங்கத்துக்கு வெளியே அநேகர் அப்படியே கைவிடப்பட்டிருந்தாங்க. No, they were distracting him. They were distracting. Gentiles were distracting, not allowing him to do the work freely. They was almost to attack him. If you read in Nehemiah chapter 6, 1 to 3, you will know how they were trying to come and distract Nehemiah and say, come down, I need to talk to you. அந்த இடத்துல அலங்கம் கட்டி கொண்டிருக்கும்போது அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா அந்த இது கட்ட விடாம அந்த காரியங்களை செய்ய விடாம தடுக்கும்படியாக இன்னும் கூட்டம் அப்படியாக அந்த இடத்துல அந்த இடத்துல தொந்தரவு செஞ்சுட்டே இருக்காங்க. நீங்க அதெல்லாம் கட்டாதீங்க, அதெல்லாம் இது பண்ணாதீங்க, எதிர்ப்பு செஞ்சுட்டே இருக்காங்க. 6வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும்.
chapter 6 verse 1 to 3. 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரை வாசிக்கிறேன். Nehemiah chapter 6 verse 1 to 3. Now it happened when Sanballat, Tobiah, Geshem, Tarah, and the rest of our enemies thought that I had rebuilt the wall, and that there were no breaks left in it. Though at that time I had not hung the doors in the gates. That Sanballat and Geshem sent to me, saying, Come, let us meet together among the villages in the plain of but I did not to do me harm. So I sent messengers to them, saying, I am doing a great work, so that I cannot come down. Why should the work cease while I leave and go down to you? Read up. நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றும் இல்லை என்பதையும் சல்பனாத்தும் தெபியாவும் அரபியனான கேஷமும் எங்களுடனே இருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட பொழுது நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சல்பனாத்தும் கோஷேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரையொருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்துக்கு ஆள் அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்திருக்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மினக்கெட்டு போவானே என்று சொன்னான். See, Brother Nehemiah says, why should I leave this great work and come and meet you? For what reason? I knew there was something ready to do something bad to me. ஏன்னா அந்த இடத்துல இவங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்பொழுது அந்த இடத்துல அவருடைய கவனத்தை செலுத்த விடாம பண்ணும்படியாக இந்த இடத்துல அவர் வாங்க, நீங்க பேசலாம், நம்ம அந்த இடத்துல செய்யலாம், நீங்க அந்த வேலையை விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்பொழுது அவர் சொல்றாரு, ஏன் என்னை தொல்லை பண்றீங்க, நான் ஒரு வேலையை நான் ஒரு இலக்கை நோக்கி நான் செல்லும் பொழுது ஏன் எனக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க, அந்த இடத்துல அவர் கேட்கிறார். He knew the enemies was all out to stop the work what Nehemiah is doing. நெகேமியா என்ன வேலை தேவனுக்கு என்று செய்கிறாரோ அந்த வேலையை செய்ய விடாதபடிக்கு அநேக எதிராளிகள் இவருக்கு அந்த இடத்துல சதி பண்றாங்க, அந்த இடத்துல குழப்பத்தை கொண்டு வருது. They were so angry when they built the wall and they started building the gate and it's improving the country more and more. ஏனென்றால் அந்த நாட்டை சுற்றிலும் அந்த சுவர் கட்டப்படாதபடிக்கு அந்த இடத்துல அவங்க எல்லாரும் அந்த இடத்துல தொல்லை பண்றாங்க. அந்த இடத்துல in all these challenges Nehemiah never took his focus of what he came to do. ஆனால் நெகேமியா அந்த வேலையை செய்கிற வேலையை விட்டு அவர் ஒரு பொழுது அவருடைய கவனத்தை திருப்பவே இல்லை. He knew his destiny was to complete the job. ஏனென்றால் அவர் வேலையை எடுத்து செய்யும் பொழுது தேவனுக்கு என்று அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அவருடைய கவனத்தை அவர் செலுத்தவில்லை. See, we have to keep our focus. We should know as God told us, we have a focus, we have a destiny in our life to go when Jesus comes to go with him. ஏனென்றால் தேவன் நம்மளை ஒரு காரியத்துக்காக நம்மளை அழைச்சிருக்கிறாரு, நம்ம வாழ்க்கையில ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு, அந்த வேலையை செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் மேல வச்சிருக்கிற கவனம் நமக்கு சிதையக்கூடாது. When you are doing the work of God, or when you are doing the plan of God in your life, there are many distractions and many people of the enemies and the world will come against you. ஏனென்றால் நீங்க தேவனுக்கென்று அந்த வேலையை செய்யும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது அநேகர் உங்களை தொல்லை பண்ணுவாங்க, அநேகர் உங்களுடைய கவனத்தை சிதறடிக்க செய்வாங்க, அநேகர் எதிராக வருவாங்க. ஆனாலும் கூட நீங்கள் கவனத்தை சிதறடிக்காம நீங்க தேவன் எதற்காக உங்களை நியமித்திருக்கிறார் அந்த காரியங்களை நீங்க செய்ய நீங்க கவனமா இருக்கணும். Because we think many times we should be perfect and we do the things correctly with God. We think many times should be perfect and do things correctly with God. அநேக நேரங்களில் நம்ம என்ன நினைப்போம்னா நம்ம தேவனிடத்துல தான் இருக்கோம், சரியா நம்ம எல்லா காரியங்களும் தேவனுக்கு நம்ம செய்யணும்ன்ற ஒரு நினைப்போம். But still, the devil won't keep quiet. He will distract you by bringing unwanted things in your mind and unwanted people in your life to turn away your focus from God. இப்படியாக நம்ம நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது பிசாசு என்ன செய்வாங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத நபர்கள் இல்ல தேவையில்லாத குழப்பங்களே பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவான். எதுக்காகனா நம்ம அந்த இடத்துல நம்ம இலக்கை நோக்கி போகும்பொழுது அதை விட்டு வேற வழிகளுக்கு போகும்படியாக சில பேர் எப்படியாக கொண்டு வருவாங்க. When you think to go to church on Monday, somebody special guest will come to your house and sit down and won't allow you to go to church to be in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கும்படியாக ஒரு வார்த்தை கேட்கும்படியாக சபைக்கு போகலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது தேவையில்லாத ஆட்கள் அந்த இடத்துல விருந்தாளிகளா வருவாங்க. அந்த சபைக்கு செல்லக்கூடாதபடிக்கு தடுக்க முடியும். When you're going to do the ministry of God,
Because I have seen in my own eyes when we are going for a village ministry, we are on the way, cross Dindivanam and we are going suddenly that the van tire burst. நாங்கள் அப்படியான கிராம ஊழியர்களுக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தொலைவு அந்த கிராமத்துக்கு போகும் பொழுது வழியில் என்ன ஆயிடுச்சுன்னா டயர் வெடிச்சிருச்சு. The tire bursted. We all just were startled with such a sound in the van. We said, "Thank you, Jesus." That's all. அந்த இடத்துல பெரிய ஒரு சத்தத்தோடு கூட அந்த டயர் வெடிக்கும் பொழுது நம்ம என்ன சொன்னோம்னா ஆண்டவரே உங்களுக்கு நன்றி என்று சொன்னோம். What was the specialty? Now the tire burst and but it was still running. என்ன ஒரு சிறப்பு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த டயர் வெடிச்சு கூட அந்த டயர் ஓடிட்டே தான் It இருந்துச்சு. was still running. I don't know how it was. The driver said, "No, no, no, like the puncher." அந்த டிரைவர் என்ன